எத்தனை பேர் உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. இயேசுவே நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஒரு முறை நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. முடிந்தவர்கள் உட்கார்ந்தவாறே கரங்களை உயர்த்தி நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாத. அப்படியே உணர்ந்து இந்த 9 மாதங்களும் நம்மை நடத்தினாரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாது, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் சொல்லுவோமா நீங்க? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தி நீர் தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தி நீர் தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். அது உண்மையா சொல்ல முடியுமா? ஓ, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லுவான், நல்லவர் நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. நல்லவர் என்று உணர்ந்தவங்க, அவர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதார. தாவீது பாடுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் முன்னே இதோ உம்முடைய கரங்கள் என்னை தாங்கினது. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து. நான் சொல்ல முடியும் தைரியம், ஆண்டவரே இந்த மேன்மைகளுக்கெல்லாம், இந்த பாதுகாவலுக்கெல்லாம், இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம், நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கேளாத ஐஸ்வர்யத்திற்கும் மகிமைக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லப்பா. It is your grace that has made me worth. உம்முடைய கிருபைதான் என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது. உம்முடைய கிருபைதான் என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தேவ கிருபை வெளிப்படவில்லை. தேவன் நம் மீது அன்பாயிருந்ததனால, தேவன் நம் மீது அன்பாயிருந்ததனால, என் சுயபலத்தினால ஒன்றுமில்லை,
என் தாளந்துகளினால ஒன்றுமில்லை. இந்த 9 மாதத்தை கடந்தது என்னுடைய திராணியினாலோ, என்னுடைய செல்வ பெருக்கினாலோ, என்னுடைய ஞானத்தினாலோ, என்னுடைய பலத்தினாலோ அல்ல. இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய கிருபை. ரகபாபா சந்தனரிவியே தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்ல முடியுமா? தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அது. சொல்லுங்க, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுமா, விவரிக்க முடியாத, விவரிக்க அதிசயங்கள், ஓ வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் பெற்றுக்கொண்டவங்க, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்தவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா, நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஒரு கட்டத்துல David had time to revisit his life. ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அவரை ராஜாவா மாத்திட்டாரு, ஆண்டவர் அவரை தேசத்திற்கு அதிபதி ஆக்கிட்டாரு. He is very busy as a king. பிள்ளைகள், ஏராளமான காரியங்கள் நடந்துச்சு. ஆடு மேய்த்து கொண்டு இருந்த நாட்களை நினைச்சு திரும்பி பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில எவ்வளவோ காலங்களை கடந்து வந்துட்டார். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் திரும்பி பார்க்கிறப்போ, ஆண்டவர் தன்னை நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறப்போ அவர் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுது. ஆண்டவரே, இவ்வளவாய் நீர் என்னை நடத்தியதற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். இவ்வளவு மேன்மைகளை தந்திருக்கிறீங்கப்பா, இவ்வளவு கிருபைகளை தந்திருக்கிறீங்க, இவ்வளவு உயர்வுகளை தந்திருக்கிறீங்களே, இவ்வளவு ஞானத்தை தந்திருக்கிறீங்களே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தின் போக்கில, இந்த உலகத்தின் மோகத்துல இழுக்கப்பட்டு சிக்குண்டு சீரழிந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனே, தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, நீர் உம்முடைய அறிவை தந்து, புத்தியை தந்து, எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, உமக்குள் நாங்கள் மறைந்து கொள்ள, வேறுபட்டு நிற்க, படிப்பிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் வேலையிலும் எங்களை கர்த்தர் உயர்த்தினரே. நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் எம்மாத்திரம். இதைத்தான் தாவீது 107வது சங்கீதத்தில் பாடுகிறாரு, கர்த்தரை துதியுங்கள். யாரா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோட சேர்ந்து ஒரு 2 முறை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு முறை சொல்லுமா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. உங்க சத்தம் மட்டும் வரட்டும். உணர்ந்து சொல்லுவோமா, இயேசு நீ உம் கரங்கள் என்ன. இன்னொரு முறை. ஓ, இன்னும் சத்தமா, இயேசு நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
சொல்லுங்க, என்னை ஏந்தி தாங்கி நடத்தினீரே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர். தகுதியே இல்லை, ஓ தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. ஓ மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு. எனக்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு. நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, துவங்கியதை முடிக்கிற தேவனே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், துவங்கியதை முடிப்பீரே. துவங்கியதை இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. இன்னொரு முறை சொல்லுங்க, துவங்கியதை. துவங்கியதை ஓ துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. தடைகள் வந்தாலும், ஓ தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. என்ன தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நீ நல்லவரே, ஜீசஸ் உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர்தான். உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், இசப்பா உங்க கரங்கள் தான் எங்கள் ஆதாரம். ஹல்லேலூயா. யாராவது புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், புதுசா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னா, உனக்கான ரிசோர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. உனக்கான ரிசோர்ஸ், மூலதனம், உனக்கான ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம்னா எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸ்ன்றது ஒரு அர்த்தம். இந்த ஆதாரம் என்கிற வார்த்தைக்கு மூலதனம், ரிசோர்ஸ், எனக்கான பேக்கப் எங்க இருக்கு? யூசுவலா கேட்கிற கேள்வி. நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதாரம் அவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என்னுடைய படிப்பிற்கு ஆதாரம் யாரு? கர்த்தர். என்னுடைய எதிர்காலத்திற்கு ஆதாரம் யாரு? கர்த்தர். என்னுடைய சுகத்திற்கு ஆதாரம் யாரு? கர்த்தர். என்னுடைய ஆரோக்கியத்திற்கு ஆதாரம் யாரு? கர்த்தர். என்னுடைய பரிசுத்தத்திற்கு ஆதாரம் யாரு?
கர்த்தர். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆதாரம் யாரு? கர்த்தர். நம்முடைய எதிர்காலத்திற்கு ஆதாரம் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையோ அல்லது சுற்றி இருக்கிறவைகளையோ நமக்கு தேவன் தந்தவைகளை நம்பியோ இல்லை, தேவனே என் ஆதாரமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் தான் ஆதாரம். God is my resource. சொல்லுங்க, God is my resource. Jesus is my resource. எதை நம்பி இந்த காரியத்தை செய்வ? எந்த ஞானத்தை வச்சு செய்வ? எந்த அறிவை வச்சு செய்வ? எந்த பலத்தை வச்சு செய்வ? எப்படி உன்னால முடியும்? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உன்னால முடியுமா? இவனை போல ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடே போ. ஆண்டவரே, கொஞ்சம் தானே இருக்கு, மிச்சத்துக்கு நான் என்ன பண்றது? தேவைப்படுறது 100, ஆனா என்கிட்ட இருக்கிறது வெறும் 10. மிச்சம் 90க்கு நான் என்ன ஆண்டவரே பண்றது? அது பூரா எம்டிஆர்ல இருக்கு. அந்த 90க்கு தான் நான் ஆதாரமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மெஜாரிட்டி எம்டிஆர் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடியாதுன்றது உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆதாரமா என் தேவன் இருக்கிறதுனால என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். என் பலத்தினால செய்ய முடியும், ஆனா எல்லாத்தையும் செய்ய முடியாது. அந்த பலன் எனக்கு இல்லை. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறதுனால கொஞ்சத்தையும் தாண்டி அநேகத்தை செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, எதையும் தாங்க, எதையும் சகிக்க, இயேசுவுக்காக எதையும் இழக்க எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் அப்படியே கண்களை மூடி அமர்ந்தவாறே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? உம் கரங்கள் என் ஆதாரமே, இயேசு நீரே என் ஆதாரமே, பலத்த கரங்கள் என் ஆதாரமே, ஓங்கிய புயங்கள் என் ஆதாரமே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை நடத்தின தேவன். ஹல்லேலூயா. மாலை வேளையிலே உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நடத்தி அவர்களுக்கு முன்குறித்த ஆசீர்வாதத்தில் வாக்குத்தத்தத்தில் கொண்டு போய் சேர்த்த அதே பலத்த கரமும் அதே ஓங்கிய புயமும் உங்களுக்காக எனக்காக என்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க பக்கத்திற்கு உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கரம் அல்ல, தேவனுடைய பலத்த கையும் ஓங்கிய புயமும் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. சொல்லுவோமா? அரங்கள் என் ஆதாரமே, பலத்த கரங்கள் என் ஆதாரமே, ஓங்கிய புயங்கள் என் ஆதாரமே, ஓங்கிய புயங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, இயேசு நீரே, இயேசு நீரே என் ஆதாரமே, இயேசு நீரே என் ஆதாரமே. ஒன் லாஸ்ட் டைம், நீர் நல்லவரே, நீர் நல்லவர், ஓ சர்வ ஜீசஸ். நீர் நல்லவர், ஓ சர்வ வல்லவரே, ஓம் கரங்கள் என் ஆதாரமே, ஓம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்களுக்கும் எனக்கும் ஆதாரமாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கரத்தாலும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருவார்கள், எத்தனை வழியாக ஓடி போவார்களா? 7. எத்தனை பேருக்கு அதை பார்க்கணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு அதை பார்க்கணும்னு ஆசை? இன்னைக்கு நம்ம அந்த ஒரு வழியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அந்த ஒரு வழியவே குறுகுறுன்னு பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ஏன்னா அந்த வழியே தானே வருது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவரே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இதை கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் இது என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே நீர் என்ன ஆதாரமாய், நீர் எனக்கு பலனா இருக்கிறதுனால இந்த ஒரு வழி அல்ல, இந்த பிரச்சனைகள் உதிர்ந்து ஓடி போகிற அந்த 7 வழிகளை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், பார்க்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய பலத்தினால் அது முடியாதது தான், ஆனால் நம்மை பலப்படுத்துகிற தேவனால எல்லாமே கூடும்.
அவனால் எல்லாம் கூடும். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கலாம். நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு இந்த காரியத்தில் பேக்கப்பாக இருப்பேன், நான் உன்னை உற்சாகப்படுத்துவேன் அப்படின்னு மனிதர்கள் நம்மளை சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம். அபிஷேகம் பண்ணி அரியணையில் ஏற்றி வைப்பேன்னு சொன்ன சாமுவேல் முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் சாமுவேல் மூலமாய் வார்த்தையை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நாள் முடிவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு கட்டத்துக்கு மேலே தாவீதுக்கு ஒரு 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 எப்படி சோர்வு வரும் பொழுது ஓடி போய் சாமுவேல் தீர்க்கதரிசி, என்ன நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க, இப்போ பாருங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்றதுக்கு கூட சாமுவேல் இல்லை. காரணம் அவர் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. ஆனால் சாமுவேல் மூலமாய் வெளிப்பட்ட தேவன் எங்கேயும் போல தாவீது கூடவே இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம அவங்களவே பார்த்துடுறோம். அவங்க இல்லையே, அவங்க நமக்கு செய்யலையே, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவங்க நமக்கு சொன்னாங்களே. ஆண்டவர் சொல்றார், அவங்க இவங்களெல்லாம் இல்லை, நானே உனக்கு ஆதாரமாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட ஜனம், நல்ல சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவரை நம்பி இருக்கிறதுனால நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களை அல்ல, யாரை நோக்கி பார்க்கணுமா? ஆண்டவர். மனிதர்களுடைய பலன் ஒரு அளவுக்கு இருக்கும், நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களால செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனை என்ன அப்படின்னா, மனிதர்களையே நோக்கி பார்த்துறோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியாதுன்ற சூழ்நிலை வரும் பொழுது அந்த உறவில் கசப்பு ஏற்படுகிறது, விரிசல் ஏற்படுகிறது. அதன் வழியாக பிசாசு வந்து பல குடும்பங்களில் கும்மி அடிச்சு விட்டுறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்களும் நானும் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தெரியுமா? நான் மனிதர்களை அல்ல, ஆண்டவரையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மனிதர்களில் பல பேர் நடுவழியில் என்ன செஞ்சிருவாங்களாம், விட்டுட்டு நட்டாத்தில் விடுறது. பழைய பாடல் ஒன்று இருக்கு, நம்ம அதை பாட போகிறோம். நாம் துணை என நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? இட்ஸ் an old song. ரீசெண்டாக கூட பாஸ்டர் பெனி ஜாஷ் வாங்க பாடி இருக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். நாம் துணை என நயந்துரை சொன்னவர். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மாதிரி இப்போ தமிழ்லையே பழைய தமிழ் புது தமிழ்னு ஒன்று வந்துருச்சு. அது வேற மொழி, இது வேற. எப்படி சொல்லுவாங்களா, நான் இருக்கிறேன் பார்த்துக்குவோம், நான் இருக்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அதெல்லாம் இருக்கிறேன்ல உன்னை விட்டுருவேனா, இப்படி சொல்லி சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு ஆத்துக்குள்ளே வந்தானே என்ன செஞ்சிருவாங்களாம், விட்டுட்டு ஆளை விடுறா நான் தப்பிச்சு போகிறேன் என்ன செஞ்சிருவாங்களாம். அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவாங்க. தண்ணியில் முங்கினவங்களை காப்பாற்ற போனால் நம்மளையும் சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க. ஆனால் உள்ளே கூட்டு வந்தது யாரு? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை என்ன அப்படி விடுகிறவர் இல்லை. அவர் தண்ணிக்கு நடுவில் வெட்டாந்தரையை உண்டு பண்ணி நம்மளை நடக்க வைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. அந்த லிரிக்ஸை மாத்திரம் ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் சேர்ந்து பாடலாமா? சொல்லுங்க. நாம் துணை என நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை அப்படின்னா தனியா என்னை, தனியாக தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு என்ன அர்த்தம்? தனியா நிக்கிற எனக்கு ஆதாரம் நீர்தானே. எங்கூட சேர்ந்து பாடலாமா? எங்கூட சேர்ந்து அப்படி இந்த சன்னத்தை பாடுங்களாம். நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எம்துரையே ஆதாரம் நீர்தானையா. ஹல்லேலூயா. நீங்க பாடுறத பார்த்தா ஏகப்பட்ட பேர் அப்படி கலட்டி விட்டுருப்பாங்க போல.
இதை சொல்லுவாங்கல்ல, எங்கேயோ வசமாக என்ன செஞ்சுருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க. நான் கூட இவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த பாட்டை பாடுவீங்க எதிர்பார்க்கல. அல்லேலூயா. இன்னொரு முறை உணர்ந்து, ஆண்டவரே நான் உங்களை மாத்திரமே நம்புறேன்ப்பா, மனிதர்களை பார்க்கல என்கிற அந்த உணர்வோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம் நீர்தானையா. சொல்லும், ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம் நீர்தான். நிறையன் பலன், நிறையன் நம்பிக்கை என்று சொல்லும், ஆதாரம், ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம் நீர்தானையா. சூதாமுலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாமுலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் என் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம் நீர்தானையா. அல்லேலூயா. பாருங்க, எப்பெல்லாம் நமக்குள்ள சோர்வு வருதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை, இந்த எண்ணத்தை மருந்தா போடுவோமே, ஆனால் நமக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும். அல்லேலூயா. எப்பெல்லாம் நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, அந்த முதல் சரணம் அதுதான். சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளை. இந்த சோதனை அப்படியே அடர்த்தியா வந்து வேதனை அதிகமாகி துக்கம், நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, தொண்டை அடைக்குது. துக்கம் என்ன செய்யுது? அப்படி ஒரு நிலைக்கு போகும் பொழுது, என்னால் அது முடியலை ஏசப்பான்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது, என்னால் முடியலை, நீங்கள் தான் எனக்கு பலன் தரணும், நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பலன் வரும் பாருங்களேன். அந்த பலன் இந்த உலகத்தில் எவராலும் கொடுக்க முடியாத ஒரு பலன். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொண்டு ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீங்க. வாழ்க்கையில் வெளியில் பார்க்குறப்ப தெரியாது, வெளியில் பார்க்குறப்ப we would be smiling. நம்ம மற்றவங்கள பார்த்து சிரிப்போம், மற்றவங்கள பார்த்து பேசும்பொழுது அவங்ககிட்ட நல்லா பேசுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது, அல்லது வெளியில் சர்ச்சில் மீட் பண்ணுறப்போ நம்மளை வெளியில் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது போலே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை நாம் உணரும் பொழுது, அந்த எண்ணங்கள், அந்த உணர்வுகள் நமக்குள்ள வரும் பொழுது, அது அவ்வளவு மிகவும் நம்ம என்ன செய்கிறது, அழுத்துகிறது. ஒருவேளை வெளியில் நம்ம எல்லாருமே ப்ரேயருக்கு வர்றதுனால, வர்ஷிப் வரதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறதுன்றதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, மனிதனோ ஆனால் நான் எதை பார்க்குறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நானே உனக்கு ஆதாரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் தேற்ற விரும்புகிறது. கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் ஆதாரம் நீ தான்ப்பா, எனக்கு பலன் இல்லை, இதை தாங்குவதற்கோ இதை தாண்டுவதற்கோ எனக்கு பலன் இல்லப்பா, என் ஆதாரம் நீங்க தான், என் ஆதாரம் நீங்க தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம், ஆதாரம் நீர்தானையா, எந்தூரையே ஆதாரம்
நீர்தானையா. அல்லேலூயா. சில நாட்கள்ல கொஞ்சம் அழுத்தங்கள் நமக்கு வரும்ல, எல்லாரும் மனுஷங்க தானே. எனக்கும் நிறைய சில காரியங்களை குறித்து அப்படியே யோசனைகள் மண்டக்குள்ள அப்படியே ஓடி ஓடி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டைட் ஆயிடுச்சு. மண்டை கோளாறாக இருந்தவாங்கள்ல, அது மாதிரி மண்டை டைட் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டில் சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போனேன். எங்கே போகிறதுன்னு தெரியல, அப்படியே போகிறேன். உள்ள எல்லா உணர்வும் இருக்குது. கோவம் ஒரு பக்கம் இருக்குது, அழுக ஒரு பக்கம் வருது, வெறுப்பு ஒரு பக்கம் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியாத குழப்பம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே போனேன். கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு ரோட்டில், பெரியகுளம் ரோட்டில் பைபாஸில் போகும்பொழுது ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு இந்த பிளாட் போடுவாங்களா, அப்படி பிளாட் போட்டு வச்சுருந்த ஒரு இடம். அந்த இடத்துல நல்ல லைட்டு, எம்டி ரோடு இருந்துச்சு. பாடா நமக்குன்னே கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு காரை ஒரு ஓரம் ஒன்று பாட்டிட்டு அப்படியே இறங்கி அப்படியே அதை நடக்க ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். நிறையா பேசுகிறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா என்னை சுற்றி எந்த மனிதர்களும் இல்லை. தூரத்தில் ரோட்டில் வண்டி போயிட்டுருக்குது, நான் மட்டும் இருக்கிறேன். அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே பேச ஆரம்பித்தேன். என் மகனோட பேசுறது போல், எங்கள் அப்பா கூட பேசுகிறது போல், என் ஃப்ரெண்டோட பேசுகிறது போல் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அழுதேன், சிரித்தேன், புலம்புனேன், என் பிரச்சனையில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு திருப்தி. அப்படியே அதெல்லாம் புலம்பி, என்ன ஆண்டவரே அப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல, இதெல்லாம் என்னால் தாண்ட முடியல, இதெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியலை, இந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்குது, ரொம்ப அழுத்தமாக இருக்குது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அப்படி ஆண்டவர்கிட்ட பேசினேன். நான் பாட்டுக்கு சம்பளம் வாங்கினோமா, சர்ச்சுக்கு போனோமா, நான் என்ன செஞ்சுருப்பேன், இருந்திருப்பேன். என்னைய கூட்டு வந்து ஊழியத்தில் கொடுத்து விட்டு இப்போ இதெல்லாம் தாங்க முடியலை ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் திடீர்னு ஆண்டவர் இந்த பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரினுடைய பாடல், நம்ம கடந்த நாட்களில் கூட பாடினோம், எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். அதில் ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா? 2வது சரணம், முன்னறிந்தென்னை முன் குறித்தீரே, முடியும் என்று பலன் அளித்தீரே. இந்த பாட்டை அப்படியே பாட ஆரம்பித்தேன். முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் அளித்தீரே, எனக்கு குறித்ததெல்லாம் நிறைவேற்றி முடிப்பவரே அப்படின்னு பாட ஆரம்பித்தேன். பாடிக்கிட்டு இருக்கும் பொழுதேவும் சிரிச்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்போ இதெல்லாம் நடக்கும், இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு தெரிஞ்சுதான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, கோர்த்து விட்டுருக்கிறீங்க. நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறப்ப அப்படி சொன்னேன், ஊழியத்துக்கு அதுக்கு வந்துட்டு கோர்த்து விட்டுறதுன்னு அப்படி சிறுமைப்படுத்துறேன்னு நினச்சிடாதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட பேசுனது, அப்போ இப்படியெல்லாம் போனால் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், இதெல்லாம் வரும், அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு தெரிஞ்சுதான் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பாடினேன். முன்னறிந்தென்னை முன் குறித்தீரே, முடியும் என்று பலன் அளித்தீரே. வேலை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கும் சில நேரங்கள் என்ன செய்யும், அப்படி தேவைகள் இருக்கும். நம்முடைய வெளிப்பிரகாரமான தேவைகள் 1000 இருந்தாலும் நம்முடைய மனதிற்கு தேவை, நம்முடைய மென்டல் ஹெல்த்துக்கு தேவை என்பது ஆண்டவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். எத்தனை பேர் இதை உணர்ந்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு வெளிப்பிரகாரமாக பசிக்குதுன்னா நிறைய பேர் சாப்பாடு கொடுக்கலாம், வெரைட்டியாக வந்துடும். நண்டு வரும், மீன் வரும், நண்டெல்லாம் ஹோலில் போட்டு வச்சிருக்குது, மீன் வரும், எல்லாம் வரும், சிக்கன் வரும், மட்டன் வரும், எல்லாம் வந்துடும். ஆனால் இந்த மென்டல் ஹெல்த், மனநிலையில் ஒரு ஆரோக்கியம் வர வேண்டுமே, ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அது வேணும்னு கேட்குறீங்க? எத்தனை பேர் அதில் ஒரு பசியோட தேவையோட வந்திருக்கிறீங்க? ஒருவேளை அப்படி ஒரு நிலைமையில என்னை போல, ஆண்டவரே இது முடியல, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியல, எதுக்கு எனக்கு இந்த வேலை, எதுக்கு எனக்கு இந்த அழைப்பு, ஏன் இப்படி வந்து என்னை நிற்க வச்சிங்கன்னு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை என்ன செஞ்சேன், கூட்டிட்டு வந்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். சவுல் ஓட ஓட விரட்டுவார்னு எனக்கு என்ன செய்யும், மலையிலையும் குகையிலையும் ஓட வேண்டியிருக்குன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சுதான் அதற்கு ஏற்ற ஒருத்தரை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கூட்டு வந்திருக்கிறேன். இனிமே ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே அப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. அப்ப தெரிஞ்சுதான் நீங்க இப்படி வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. காரணம், அவர் உங்களையும் என்னையும் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரா? நான் சொல்றேன், அழைத்தது தேவனாய் இருக்குமே, ஆனால் அந்த அழைப்புல வருகிற எந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாண்டுகிற மேற்கொள்ளுகிற பலத்தை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் அளித்தீரே, முன்னறிந்தென்னை
முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் அளித்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு அந்த பலத்திற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி, நன்றி. பலப்படுத்தினீரேப்பா, ஓ திடப்படுத்துகிறீரே. ஓ இயேசு ராஜா நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. சொல்லுங்க, நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்கப்பா. எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம், இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசுனதுக்கு அப்புறம், இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வீட்டில இருந்து போறப்போ 1000 டன் அழுத்தத்தோட போனேன். ஆனா திரும்ப வர்றப்ப என் மனைவி என்ன நினைச்சாங்களோ தெரியல. இவன் போறப்ப வேறு மனுஷனா போனா, திரும்ப வந்தப்ப வேறு மனுஷனா வரானே. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் வீடு பிரச்சனை, குடும்பம் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், அவங்க யாரும் பிரச்சனை இல்லை. யார் தான் பிரச்சனை? அல்லேலூயா. நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்னை முன்குறிச்சிருக்கிறீங்க, என்னால முடியாததை தான் உண்மை கொண்டு செய்யும்படி எனக்கு பலன் தருவீங்கன்னு அர்ப்பணிச்சோம்னா எதுவும் நமக்கு பிரச்சனையா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பலத்தை தாங்கப்பான்னு கேட்போமா? முன்கறிந்தென்னை முன்குறித்தவரே, முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று வாஞ்சையோட வாஞ்சையோட. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன். சொல்லுங்க, எனக்கு குறித்ததெல்லாம், எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்றீங்க? எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவர். அவர் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுர நன்றி, இயேசுவே நன்றி ராஜா. ஓ ரகபஷி, ஓ ரதரபப பஷந்தனரப. வறுமை மாறட்டும், நன்றி. வாரங்கள் நீங்கட்டும், அழுத்தங்கள் நீங்கட்டும், விடுதலை பிறக்கட்டும் அப்பா, விடுதலை பிறக்கட்டும் அப்பா, விடுதலை பிறக்கட்டும். நன்றி உமக்கு நன்றி, நன்றி ராஜா. இயேசு ராஜா நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள். அவர் கையில கொடுத்துட்டு நீர் எல்லாமே. ஜீசஸ் நீர். சொல்லுங்க, எதை நினைத்தோம், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின
எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை ஜீசஸ் சொல்லுமா, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. பாடும் பொழுதே தேவ பலன் உண்டாகட்டும், பாடும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும், பாடும் பொழுதே ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். நன்றி ராஜா. சந்தனரபா. ஓ, இதுவரை அழுத்திக் கொண்டிருந்த பாரங்கள், இதுவரை குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த காரியங்கள், ஓ இப்பொழுது விடுவிக்கப்படுவதாக. சிந்தைகளிலே விடுதலை உண்டாகட்டும், ஆவியிலே விடுதலை உண்டாகட்டும். ரகபாபா சந்தனரபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக்கொள். அப்பா கிட்ட கேஷுவலா, நீர் எல்லாமே பார்த்துக்கொள். நான் ஏன்பா பயப்படணும்? என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் பொழுது, எனக்கா யாவையும் செய்கிற தேவன் இருக்கும் பொழுது, நான் ஏன் கலங்கனப்பா, நான் ஏன் கலங்கனப்பா, நான் ஏன் பயப்படணும்? நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், எல்லாவற்றையும், எல்லாமே. ஜீசஸ், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு நாள் கேட்கிறார். நல்லா ஊழியம் போயிட்டு இருக்குது, நல்லா எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பாட்டி கேட்கிறாரு, எப்பா ஜனங்கள் என்னைய யாருன்னு சொல்றாங்க? ஜனங்கள் என்னைய யாருன்னு சொல்றாங்க? உடனே சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, சிலர் உங்களை எலியான்றாங்க, சிலர் உங்களை அப்படி சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. உடனே அடுத்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க என்னைய யாருன்னு சொல்றீங்க? உடனே அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் முன்னாடி வரார். முன்னாடி வர்றது யாரா இருக்கும்? ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் அவர் டக்குன்னு வந்து 17வது வசனத்துல சொல்றாரு, 16வது வசனத்துல சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயிருக்கிறீர். உடனே அடுத்த வசனம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மில் தேவ கிரியை வெளிப்படும் என்பதை நீங்களும் நானும் எதிர்பார்த்து விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்ற எத்தனை பேர் வழங்குது? ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க ரொம்ப அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுகிறாரு, சீமோனே, மாம்சமும் இரத்தமும் உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. மனுஷனுடைய அறிவோ, மனுஷனுடைய ஞானமோ, மனுஷனுடைய பலனோ, மனுஷனுடைய படிப்போ, மனுஷன் பார்க்கிற வேலையோ, நான் கொண்டிருக்கிற சம்பளமோ, என்னுடைய வருமானமோ, என்னுடைய ஆட்செல்வாக்கோ அதை வெளிப்படுத்த போவது இல்லை. தேவன் பரலோகத்தில் இருக்கிற பிதா என் மூலமாய் அநேக காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சமும் இரத்தமும் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா. பல நேரங்களில் நம்முடைய பார்வை மாம்சமும் இரத்தமும் எதை வெளிப்படுத்துமோ அதை நோக்கி போயிருது. எதை நோக்கி போயிருது? மாம்சமும் இரத்தமும் எதை வெளிப்படுத்துமோ அதை நோக்கி, அந்த ரிசோர்ஸை நோக்கி, அந்த மூலதனத்தை நோக்கி, அதை அடிப்படையாக கொண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்துகிற காரியங்களை எதிர்பார்த்து நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
ஒருவேளை இதுவரைக்கும் மாம்சத்தையும் இரத்தத்தையும், நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சுயத்தை, நம்முடைய பலத்தை, ஆனா இனிமே சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் எல்லாமே பார்த்து கொள்வி, இயேசு எல்லாமே பார்த்து கொள்வி. என் மாம்ச ரத்தம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த பலன் நம்மள வரும் பொழுது, அந்த தேவன் வெளிப்படுத்துகிற பலன் நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது, உங்களால என்னால அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு பாருங்க, 12வது அதிகாரம் 2வது வசனத்துல, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. நாம் பயப்படாம நம்பிக்கையா இருப்பதற்கு காரணம் கர்த்தராகிய யெகோவா என் பலனா இருக்கிறார். அதே தீர்க்கதரிசி 25வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கு. எப்படி இருக்குதா? எப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். கொடூரமானவர்களின் சீரல், அதாவது நமக்கு விரோதமாய் போராடுகிறவர்களின் சீரல், நமக்கு எதிராய் நிற்கிற பிரச்சனைகளின் சீரல், நம்ம ஃபேஸ் பண்ணுகிற சேலஞ்சஸ், சவால்களின் சீரல், அவைகளுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, மதில் மேல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கிறதா. மதில் மேல் மோதி அடிக்கிற பெருவெள்ளம், தாங்கக்கூடாத ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ், அவ்வளவு உக்கிரமாய் இருக்கும் பொழுது, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று பாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி பெருவெள்ளத்தை போல வரும். சில நேரங்களில் நம்ம ஆவியில பிசாசு கொண்டு வருகிற சோர்வு இருக்கு பாருங்களேன், மாம்சத்தில் அதை நம்மை பாதிக்கும் பொழுது, நம்முடைய சிந்தையில் அப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு வந்து ஏதோ சில காரியங்கள், ஏதோ சில அழுத்தங்கள், ஏதோ தேவையில்லாத கிரியைகள், எண்ணங்கள், சிந்தைகள் மண்டைக்குள்ள ஓடி அப்படியே நம்மள ஒரு மாதிரி குழப்பும் பொழுது, ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே நீரே எனக்கு பலனாய் இருக்கிறேன், நீரே எனக்கு பலனாய். பாருங்க, இந்த பெருவெள்ளத்தின் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த பயங்கரமான ஒரு ஃப்ளட்டோட ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு மதில்னால தாங்க முடியாது. நம்ம எத்தனையோ வீடியோஸ்லாம் பார்க்குறோம், ஆற்று ஓரத்தில் இருக்கிற வீடு ஆற்று அப்படியே என்ன செஞ்சிருது, முழுங்கிருது, மொத்தமாக வாரி சுருட்டிட்டு போயிடுது, தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் என்னுடைய பலன் தேவனாய் இருப்பாரே, ஆனால் எதையும் எதிர்த்து நிற்க என்னால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, என் பலன் தேவனாய் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சீரலும் எது வந்து மோதினாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. இப்படி சொல்லுங்க, சீருனாலும் சரி மோதுனாலும் சரி நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. காரணம் யெகோவா என் பலனாய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எல்லாமே, ஓ நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, இயேசு எல்லாமே பார்த்து கொள்வே, இயேசு எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, நீர் எல்லாமே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே. என் பலன் போதுமானதா இல்லாத இடத்துல தேவனுடைய பலன் பூரணமா இருக்கும். வசனம் சொல்றதுல, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் போதுமா. சில நேரங்களில் இந்த மாம்ச பலன் மட்டும் நமக்கு போதாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆள் வளர்ந்துருக்கேன் என்ன வளரல. அல்லேலூயா. ஏன்னா நல்லா நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமே, ஆனால் நமக்கு எல்லா நேரத்திலும் மாம்ச பலன் மாத்திரம் போதாது. சில நேரங்களில் ஞானமும் வேணும். அந்த ஞானம் இல்லாமல் கூட நம்ம நிறைய பிரச்சனைகளை தாண்ட முடியாது, நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரியாது.
நிறைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாது. காரணம், அதற்கு தேவையான ஞானம் இல்லை. எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. வேதத்துல ஆண்டவர் எருசலேமுக்கு திரும்ப வருகிறார். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், 2 பேரை கூப்பிட்டு, நீங்க போங்க, நீங்க போறப்போ ஒரு கிராமத்தை பார்ப்பீங்க. அந்த கிராமத்துல நீங்க ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு கழுதை குட்டி என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கழுதை குட்டி என்ன செய்யுங்க, அவுத்துட்டு வாங்க. ஒருவேளை யாராவது எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டா, என் ஆண்டவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, என்ன நடக்க போகுதுன்றது இந்த 2 சீஷர்களுக்கும் தெரியாது. அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். முதல் ஆண்டவர் எதை சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? என்னத்தை பார்ப்பீங்கன்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. எதை பார்ப்பீங்க? அந்த வசனத்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்களேன். லூக்கா 19:30 ஒரு காலும் ஒரு மனுஷனும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டி இருக்க, எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாரு பாருங்களேன். நீங்க ஒரு கழுதை குட்டியை பார்ப்பீங்கன்னு தான் சொல்லல. ஊருக்குள்ள நிறைய கழுதை இருக்கும். எந்த கழுதை தெளிவா ஆண்டவர் சொல்றார், நீங்க ஊருக்குள்ள போங்க, மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். பாருங்க, பல நேரங்களில் பிதா உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தும் பொழுது, அவருடைய ஞானம் உங்களில் என்னிலும் வெளிப்படும் பொழுது, நம்ம என்ன பார்ப்போன்றதை கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா, சொல்லிக் கொடுப்பா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நான் அதை தான் சொல்றேன். அதை தான் ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை செய்யவே முடியாது, மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் இதை நிதானிக்கவே முடியாது, ஆனால் ஆவிக்குரியவன் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நிதானிக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தும் பொழுது நான் என்ன பார்ப்பேன்றது ஆவியானவர் என்ன செய்வாராம், ஞானம். பக்கத்தை வச்சு சொல்லுங்க, அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தா நான் என்ன பார்ப்பேன், அது எனக்கு என்ன ஆகும், இதன் விளைவு என்னவாகும், இதை பார்க்கிற ஞானத்தை மாம்சமும் இரத்தமும் நமக்கு தராது. ஆனா யார் தருவா? அதனாலதான் சொல்றோம், மாம்சத்தையும் இரத்தத்தையும் அல்ல, வெளிப்படுத்துகிற பிதாவை நோக்கி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஆதாரம் யாராதான் இருக்கிறா? ஆண்டவர். காரணம், மாம்சமும் இரத்தமும் இதை நமக்கு கொடுக்கவே முடியாது. என் கூட இருக்கிற படித்தவங்களால அதை கொடுக்கவே முடியாது, என் உறவுகளால் கொடுக்க முடியாது, என் நண்பர்களால் கொடுக்க முடியாது, என் சொந்தங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைப்பாரே, ஆனால் நான் என்ன பார்ப்பேன்றதை, என்ன நடக்கும்ன்றதை எனக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அடுத்து பாருங்க, நான் என்ன செய்யணுன்றதை ஆண்டவர் சொல்றார். இப்படி ஒரு கழுதை குட்டியை நீங்கள் காண்பீர்கள், அதை பார்க்கும் பொழுது நீ என்ன செய்யணும், அவற்றை அவிழ்த்து கொண்டு, அப்ப அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது, அந்த சூழ்நிலை வரும் பொழுது, அப்படி ஒரு காரியத்தை நான் எதிர்கொள்ளும் போது நான் என்ன செய்யணுன்றதையும் அந்த ஞானம் எனக்கு என்ன செய்யுது. பல நேரங்களில் சொல்றாருல ஆவியானவர், நீ என்ன பேசணும், நீ என்ன செய்யணும். சில நேரங்களில் சொல்றாரு நீ அமைதியாருன்றார், சில நேரங்களில் சொல்றாரு நீ பேசுன்றாரு, சில நேரங்களில் சொல்றாரு நீ விட்டு விலகி விடுன்றாரு, சில நேரங்கள் சொல்றாரு நீ எதிர்த்து போராடு அப்படின்றாரு, சில நேரங்கள் சொல்றாரு வஸ்திரத்தை விட்டு ஓடிருன்றாரு. அப்ப என்ன நடக்கும்ன்றத மாத்திரம் அல்ல, நான் அப்ப என்ன செய்யணும்ன்றதை ஆவியானவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இது எப்ப நடக்கும் தெரியுமா? என் ஆதாரம் அவராய் இருக்கும் பொழுது. யாரா இருக்கும் பொழுது? எத்தனை பேருக்கு இதை வேணும்னு விரும்புகிறீங்க? ஆண்டவரை என்ன நடக்குதுன்ற நிதானிக்கிற கிருபை எனக்கு வேணும். அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்ன்ற ஞானம் எனக்கு என்ன செய்யணும். எனக்கு பலன் மாத்திரம் அல்ல, இந்த ஞானம் எனக்கு என்ன செய்யணும், வேணும். சொல்லுங்க, ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்படி நீங்க அவுத்துட்டு வரும்போது அடுத்து ஒரு சவால், ஒரு பிரச்சனை வந்தால் வரும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் வரும், அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்படி நீங்க அவுக்கும் பொழுது, ஒருவேளை அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில், எவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் இங்க தேவ ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ போ, நீ என்ன பாப்ப அதையும் சொல்லிடுறாரு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது நீ என்ன செய்யணும் அதையும் ஆண்டவர் அந்த ஞானம் நமக்கு வெளிப்படுத்துது. அப்படி நீ செய்யும் பொழுது அதுல என்ன சேலஞ்ச் வரும்ன்றதையும் அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிட்டு அதோட நிக்கல, அந்த சவாலுக்கு தேவையான பதிலை என்ன செய்கிறாரு. அப்படி யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க, எங்கள் ஆண்டவனுக்கு தேவைன்னு சொல்லுங்க.
அந்த அவங்க போகிறாங்க. நீங்கள் போய் அடுத்த வசனங்களை வாசித்தீங்கன்னா 19வது அதிகாரத்தில் அவங்க போகிறாங்க, அதே மாதிரி பார்க்குறாங்க, அவர் சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தவங்களும் ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஆண்டவனுக்கு தேவைன்னு காரியம் சமாதானமாக முடியுது. பக்கத்தில் சொல்லுங்க, காரியம் சமாதானமாக முடியுது. இதுக்கு தேவை என்ன தெரியுமா? மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்த முடியாது, தேவபலன். ஹல்லேலூயா. தேவ ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் நானும் வாழ்க்கையை எப்படி யோசித்து பாருங்கள். நம்ம இப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தாருன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்ல போகிற மாம்சமும் இரத்தமும் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா அருளின தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் சொல்லுங்க. ஆவியானவர் தருகிற பலனும் ஞானமும் எனக்குள்ள ஆதாரமாக இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடி, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே. அந்த பலனும் ஞானமும் இருக்கிறதுனால நீர் எல்லாமே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க, எதை நினைத்தும் கலங்காமல், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் எப்போதும் ஸ்தோத்தரிப்பே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும். முடிந்தவர்கள் 2 கரங்களையும் உயர்த்தி நன்றி ராஜா. அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்போட. ஆண்டவரே, மாம்ச பலன் அல்ல, நீரே எங்கள் ஆதாரம். மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தாததை வெளிப்படுத்துகிற எங்கள் ஆவியானவரே எங்களுக்கு ஆதாரமாய். ஜீசஸ், இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா. ஆவியானவருடைய பலத்திற்கும் ஆவியானவர் தருகிற ஞானத்திற்கும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே, ஓ நீர் எல்லாமே பார். அர்ப்பணிச்சு அவருடைய பலத்திற்கும் ஞானத்திற்கும் அர்ப்பணிச்சு சொல்லுங்க, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். இயேசு எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ராமப்பா, உங்க பலனும் உங்க ஞானமும் எங்களோடு கூட இருக்கிறதுனால தாவீதுக்கு வெளிப்பட்டது போல, சீமோனுக்கு வெளிப்பட்டது போல, ஆண்டவரே கழுதை குட்டியை பிடித்து வரும்படியாய் நீர் அனுப்பினபடிய சீஷர்களில் 2 வெளிப்பட்டது போல எங்களுக்கும் வெளிப்படுகிற தேவன்களோடு இருக்கிறதுனால நாங்கள் பயப்படாமல் புறப்படுகிறோம். இந்த பலனும் இந்த ஞானமும் எங்களில் வெளிப்படட்டும். எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள அது எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, ஆதாரமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து அந்த எண்ணத்தில், அந்த விசுவாசத்தில் நாங்கள் முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.